என்னங்க, பக்கத்து வீட்டுல புதுசா வந்திருக்காங்கல்ல, அந்த பொண்ணு ரொம்ப ஸ்வீட்டுங்க. அவகிட்ட பேசினா நேரம் போறதே தெரியல, நல்லா கலகலன்னு பேசிக்கிட்டு இருக்கா. ஏய் ஆமாடி, நான் கூட அவகிட்ட பேசிட்டே இருந்தேன்னா நேரம் போறதே தெரியல. 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தேன்னா பாத்துக்கேன், திடீர்னு குழந்தை அழுதுச்சு, உள்ள போயிட்டா. நான் சொன்னது அழுதுச்சின்னு சொன்னல, ஒரு குழந்தை, அவளை சொன்னேன். செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. டீ நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நான் தானே போட்டேன். நார்மல் டீயா இஞ்சி டீயா? இஞ்சி போட்டு தான் எப்பயும் போடுவேன்னு தெரியாதா? வெறும் சர்க்கரையா நாட்டு சர்க்கரையா? நாட்டு சக்கரை தான் போட்டேன். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? டீ நான் கேட்டேன். பிரியாக்கு மெசேஜ் பண்ணியாரா? ஆமா பண்ணாரு. லவ் யூ மெசேஜ் பண்ணியாரா? ஆமா சொன்னாரு. மிஸ் யூ மெசேஜ் பண்ணியாரா? ஆமா சொன்னாரு. காந்தரம் படத்துக்கு போவோம் மெசேஜ் பண்ணியாரா? ஆமா அவர் தான் சொன்னாரு. பெண்ணா ஏண்டா 2 பேர் கூட்டுக்கொள்ள பயிர்களாடா? தாய்க்கிறது என்ன ஓவரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ற? அதுவும் ஃபேக் ஐடி தானே. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஏய் அது ஏன் ஃபேக் ஐடி இல்லடா? சும்மா என்கிட்ட உருட்டிக்கிட்டு இருக்க கூடாது. பாவம் அந்த மனுஷனை காரணம் காட்டி அடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறியா? கேக் ஆள் நினைச்சியா? எங்க அம்மா சித்தி மாதிரி ஏன் ஐடி இல்லடா? ஐயோ, என்னாச்சு? அது ஓயிட்டு தான் நினைச்சல. முத்தமா கொடுத்து கொஞ்சம் அப்படின்னு பேசி வச்சுருந்தாங்க. ஐயோ நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. பிரியா வீட்டுல இருந்து யாராவது வந்து கேட்டாங்கன்னா நான் தான் மெசேஜ் பண்ணேன்னு சொல்லிடுறேன். என்னடி இது? தோசை எடுத்துட்டா? எடுத்துவாங்க. சட்னி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. சட்னி சகப்பா இருக்குடி. சட்னி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னேன். நல்லா இல்லடி. இன்னைக்கு எப்படியாச்சும் ப்ரப்போஸ் பண்ணிடணும். ஏங்க உங்களுக்கு எந்த மாதிரி பாய் ஃப்ரெண்டை பிடிக்கும்? எனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்கு அந்த 3 குவாலிட்டி வேணும். அது என்னன்னு சொல்றீங்களா? முதல்ல ஹேண்ட்ஸமா இருக்கணும். அப்புறம் ஆஃபீஸ்க்கு ஆடி கார்ல தான் போகணும். முக்கியமா இன்ஸ்டாகிராம்ல 100K ஃபாலோவர்ஸ் இருக்கணும். இதெல்லாம் இருந்தாதான் எனக்கு பாய் ஃப்ரெண்டா இருக்க முடியும். நீங்க எங்க போயிட்டீங்க? ராங் நம்பர்க்கா. அது அக்காவா? சிலேடா போனேன். ஒண்ணுமே இல்ல. எவ்வளவு அழகா இருக்க. நீயும் இவ்வளவு அழகா இருந்தா நானும் சொல்லிருப்பேன்ல. நான் போய் சொன்ன மாதிரி நீயே சொல்லிருப்பியா? நான்லாம் செத்து போயிட்டேன்னு வச்சுக்க, அப்பதான் என்னோட அருமை உனக்கு தெரியும். என்ன அந்த நாளுக்காக 3 நாள் காத்திருக்கேன். என்னது? என்னை மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் உடம்பு பூரா தேனாலும் கிடைக்காது. அடே அம்மா அக்கா சொன்ன பைடு மாவுச்சு. டிக் போனி மாடி தேட. மம்மி நான் ஒல்லியா இருக்கேன்னு எல்லாரும் என்னை கிண்டல் அடிக்கிறாங்க. ஆமா நோஞ்சான போல இருந்தா எல்லாரும் கிண்டல் அடிக்க தான் செய்வாங்க. அதுக்கு தான் கண்டது கழியதெல்லாம் பறக்கி தின்னணும்னு சொல்லுது. இவனே தேவாங்க போல இருந்துகிட்டு பேசுற பேச்ச பாரு. மம்மி நீங்களும் தேவாங்க போல தானே இருக்கீங்க. டாடி மட்டும் அப்படி சொல்றீங்க? நல்லதா தின்னு உடம்பு வைக்க வக்கு இல்ல, வாய் மட்டும் பேசுவான். நான் என்ன சாப்பிட்டாலும் உடம்பு வைக்காது. நமக்குள்ள எப்படி சொல்லா? அதான் ஐயா ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள பேரண்ட்ஸ் வந்தா அப்படிதான். இது நியாயமா? நீங்களே நோஞ்சா போல இருக்கீங்க, நான் மட்டும் எப்படி உடம்பு வைக்க? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. நீ கண்டத கழியத பறக்கி தின்னு 1 மாசத்துல உடம்பு வைக்கா இல்லையான்னு பாக்கணும். சரி பாப்போம். எதுக்குடா இப்ப டாடியை கடிக்க? டாடி தானே கண்டதை சாப்பிட சொன்னாங்க. ஜான்சன் ஆடி மாசம் வர பிறந்துச்சு தெரியுமா? என்னது? ஆடி மாசம் பிறந்துச்சா? ஏன் இவ்வளவு ஷாக்கா கேக்குற? இல்ல, உன்னை 1 மாசம் பிரிஞ்சு இருக்கணும், அதை நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு எனக்கு. மூஞ்ச பாரு, நான் சொன்ன நான் போறேன்ட்டு. ஆடி மாசம்னா கல்யாணம் ஆனவங்களா அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்களே, அப்ப நீ போக மாட்டியா? ஆமா 2 பிள்ளை பெத்தாச்சு, இதுக்கப்புறம் இன்னமும் ஆடி மாசம் அம்மா வீட்டுக்கு போவாங்க. இதுக்கப்புறம் இனி உன் சொந்தக்கார வீட்டுக்கு என்ன கூப்பிடாத. ஏன் என்னாச்சு? யாருமே மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க. எருமை அது சாவு வீடு.
வாடா சாப்பிடுவா. உட்காரு. என்ன சாப்பிட்ற? ஆப்பம் சாப்பிட்றியா? மெசேஜ் எதுவும் வருது. முன்னாடி இங்க இருந்தே மெசேஜ் அனுப்புற. யாரா இவன் எப்ப பாரு சாப்பிடுற டைம்லயே வரானா? சாம்பார் ஆப் எனக்கு. கிளம்ப சொன்னா என்னடி பண்ணிட்டு இருக்க? வெள்ள முடிய கட் பண்ணிட்டு இருந்தேங்க. ஆமா, உனக்கு எதுக்கு வெள்ள முடி வருது? ஸ்ட்ரெஸ்ல பத்தி பேச முடியா? ஸ்ட்ரெஸ் வீட்ல தாண்டி இருக்க, உனக்கு என்ன ஸ்ட்ரெஸ்? எது வீட்ல தான் இருக்கனா? காலைல 5 மணிக்கு எந்திரிச்சா 12 மணி ஆனாலும் என் ஓட்ட ஓயறது இல்ல. காலையில எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு எலிக்குட்டி எழுப்பிட்டு அவனை குளிக்க வச்சு முதல் நாள் பண்ணாத ஹோம்வொர்க் எல்லாம் காலைல பண்ண வச்சு சாப்பிட வச்சு ஸ்நாக்ஸ் பேக் பண்ணி லஞ்ச் பேக் பண்ணி பஸ்ஸுக்கு அனுப்பிச்சு விட்டு திருப்பி வீட்டுக்கு வந்து தண்ணி குடிக்கலாம்னு பார்த்தா அப்பதான் கார்த்திக் ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு. என் சட்டையை காணோம், அயன் பண்ணி வை, பஸ்ஸை காணோம், பெல்ட்டை காணோம் கேக்குறீங்க. எல்லாத்தையும் எடுத்து கொடுத்து உங்களுக்கு சாப்பாடை போட்டு ஆபீஸ் அனுப்பிச்சு விட்டு நான் ஒரு வாய் சாப்பாடை சாப்பிட்டு நிம்மதியா தூங்கலான்னு பார்த்தா அப்பதான் துணி மழை மாதிரி கூஞ்சு கிடக்கும். எல்லா துணியும் துவச்சு போட்டு வீட்டுக்குள்ள வந்தா வீடெல்லாம் நரநரன்னு இருக்கும். குழந்தை இருக்க வீடாச்சே சுத்தபத்தமா வச்சுக்கணும். வீட்டெல்லாம் கூட்டி தொடச்சு முடிச்சுட்டு டைம் பார்த்தா மணி 3. ஐயோ, எலி ஸ்கூல் பஸ் வந்துட்டு போய் அவனை பஸ்ல இருந்து கூட்டிட்டு வந்து கக்கா போக வச்சு குளிக்க வச்சு சாப்பிட வச்சு ஹோம்வொர்க் பண்ண வச்சு தூங்குடா அப்படின்னா அம்மா எனக்கு தூக்கம் வரல, கதை சொன்னா தூக்கம் வருங்கிற. எனக்கு தெரிஞ்ச கதையெல்லாம் சொல்லி தூங்க வச்சு திரும்பி பார்த்தா கார்த்தி இதோ வந்துட்டேன் அப்படின்னு ஆபீஸ்ல இருந்து வரீங்க. வரும்போது ஐயோ ஒரே டென்ஷனா இருக்கு, டீ வேணும்னு கேக்குறீங்க. ஏன்டா மடையா, நைட் நேரத்துல வேணா டீ குடிப்பானான்னு மனசுலயே நினைச்சிட்டு உங்களுக்கு டீயே கொண்டு வந்து கொடுத்துட்டு தோசை ஊத்தி சட்னியை கொடுத்தா என்னது தோசைக்கு இந்த சட்னியா கேக்குறீங்க. எல்லாத்தையும் சரி சரின்னு சகிச்சுட்டு பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு தூங்கலான்னு வந்தா மோட்டர் ஓடுறவங்க குரு குருன்னு கொரட்டை விடுறீங்க. அதையும் பரவாயில்லன்னு விட்டு இப்படி திரும்பி படுத்தா தூக்கு கண்ணு மேல நிக்கும். எழுப்பதான் அம்மா ஒண்ணு வருதுமா எந்திரிமா அப்படிங்கிறான். அவனை பாத்ரூம் எல்லாம் கூட்டு போய் படுக்க வச்சு படுத்தா ஆணு கொட்டாய் விட்டா நான் கொட்டாய் விடுறது கோழி கூடுறது ஒண்ணா இருக்குது. அப்புறம் வெள்ள முடி வரவன் தங்க முடியாடா வரும் 10 நிமிஷம் பண்றியா? ஷண்ணு, ஃபங்க்ஷனுக்கு என்ன ஷர்ட் போட்டோம்? என்னைய பொண்ணு பார்க்க வந்தப்போ ஒரு ப்ளூ ஷர்ட் போட்டு வந்தல, அது போடு. அந்த ஷர்ட் ராசி இல்லப்பா, வேற போடு. ஐயோ சாரிங்க. சாரினா ஆனா அது என்னோட பார்சல் இல்ல, கேன்சல் பண்ணிடுறேன். அம்மா PS5 வாங்கி தாங்கம்மா. அது படிக்கிற வயசுல எதுக்கு உனக்கு PS5? அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது. அம்மா படிப்பு தவிர இந்த மாதிரி கேம்ஸ்லாம் ஆனாதான் அவங்க மூளை வந்து வேலை செய்யும். வாங்கி கொடுமா. சரி வாங்கிக்கலாம். தேங்க்யூம்மா. எஸ். அப்பா நீ ரொம்ப நேரமா விளையாட இருக்கப்பா, கொஞ்சம் தாப்பா ப்ளீஸ். படிக்கிற வயசுல உனக்கு என்ன கேம்? போய் படிப்போ. இங்க பாரு, நடந்தது எல்லாத்தையும் மறந்துரு. தப்பு என் மேலதான். சாரி. என்னடி நான் ஈகோ எல்லாம் விட்டு எவ்வளவு இறங்கி வந்து சாரி கேக்குற? என்னமோ சலிச்சுக்கிற. நீ பண்ணதெல்லாம் பண்ணது சாரி கேட்பேன், நான் உடனே சமாதானம் ஆயிருமா? எல்லாத்துக்கும் டைம் எடுக்கும். ஏய், நான் இந்த தப்பு பண்ணாட்டி நம்ம ரிலேஷன்ஷிப் பாதிப்படக்கூடாதுன்னு மட்டும் சாரி கேட்டா என்ன ஒரு ஆளா கூட படிக்க மாட்டேன். திரும்படி என்ன டைம் ஆகும்? என்ன டைம் ஆகும்? எனக்கு இப்ப தெரிஞ்சா சொல்லு. ஓ இப்பவே தெரிஞ்சாகுமா? எங்க அந்த கேஸை கொஞ்சம் ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணிட்டேன். இப்ப அந்த குக்கர் எடுத்து கீழே வைங்க பாக்கலாம். என்ன விளையாடுறியா? சுட சுட இருக்கிற குக்கர் எடுத்து கீழே வைக்க சொல்ற. கொஞ்சம் டைம் ஆகட்டும். இப்ப புரியுதா? என்னதான் கேஸ் ஆஃப் பண்ணாலும் சூடால கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி தான் நானும். அபி போன் அடிக்குது பாரு. என் போன் இல்ல, உன் போன் அடிக்குது. யாருன்னு பாரு. வேற யார் இருப்பாங்க? உங்க அம்மா இல்ல உன் தம்பி இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் வந்து எப்படி இருக்குன்னு டெய்லி வந்து போன் பண்ணி கேக்குறது. என்னமோ நான் பாத்துக்காத மாதிரி. இந்தா ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಮ್ಮ. ಅಯ್ಯೋ ಅಮ್ಮ 10 ವರ್ಷದಿಂದ ಕೊಡ್ತಿದ್ಯಾ ನೀನು. ಬೇಡ ಅಮ್ಮ, ಇದೆಲ್ಲ ಬೇಡ ಅಮ್ಮ. சரி பை. என்னம்மா? இல்ல கௌரி கணேஷ் வருதுல்ல, எப்பவுமே அம்மா வீட்ல இருந்து ஏதாவது ஒன்று கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல. சாரி வேணுமா ஜுவல்லரி வேணுமான்னு கேட்டாங்க. டேய், எந்த காலத்துல இருக்காங்கடி உங்க அம்மா? எப்ப பார்த்தாலும் வந்து அவங்க கொடுத்துனே இருக்கணுமா? 10 வருஷம் ஆயிடுச்சுல கல்யாணம் ஆகி. எப்பவுமே உனக்கே வாங்கி கொடுத்துருந்தா நான் என்ன பண்றது? எனக்கு ஒரு பைக் வாங்கி தர சொல்லு. ஜாவா சொல்றேன், மறந்துடாத. பிளாக் கலர் வாங்கி தர சொல்லு. இவ்வளவு நேரம் காவ மாதிரி பேசிட்டு ஜாவா பைக் பேக்க மானகிட்ட